ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஹாலிவுட் மூவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் ஸ்டூவர்ட் லிட்டில் 2. இந்த படத்தோட ஸ்டாண்டிங்கில் பெரிய பெரிய பில்டிங் நடுஸில் ஒரு சின்ன அழகான வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டில் ஒரு அம்மா, ஒரு அப்பா, பையன் அப்படின்னு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. அண்ட் ஒரு குட்டி பாப்பா அண்ட் நம்ம கதையோட ஹீரோ ஸ்டூவர்ட்டும் இருக்கிறான். காலையில் ஸ்டூவர்ட் எழுந்திரிச்சு ரோப்பில் கீழே இறங்கி அவனோட பிரதர் ஜார்ஜ் எழுப்புறான். ஜார்ஜ் எழுந்திரி, இன்னைக்கு நம்ம சாக்கர் விளையாட போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜார்ஜ் எந்திக்கல, ஸ்டூவர்ட்டை தள்ளி விட்டுட்டான். ஸ்டூவர்ட் தன்னோட டிஷர்ட்டை கலட்டி ஒரு ஃபுட்பால் மாதிரி கிக் பண்ணி விட்டுட்டு ஜாலியாக எந்திக்கிறான். அந்த குட்டி பாப்பா பிளா 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 அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு எல்லோரும் பாப்பா பத வார்த்தையை பேசிட்டா அப்படின்னு எல்லோரும் ரொம்பவே ஹாப்பி ஆகிருந்தாங்க. அப்புறம் சாக்கர், அதாவது ஃபுட்பால் விளையாட ஸ்டூவர்ட்டோட பிரதர் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் போயிருந்தாங்க. ஸ்டூவர்ட்டை பார்த்தோம்னா அங்கே சப்ஸ்டியூட்டில் வெளியே உட்கார வச்சுருக்குறாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பையனுக்கு அடி வந்து இன்ஜுரி ஆகிடுது. ஸோ ஸ்டூவர்ட்டை உள்ளே வர சொல்கிறாங்க. ஸ்டூவர்ட்டை அடிபட்டுருமோ அப்படின்னு அம்மா பயப்படுறாங்க. ஆனால் ஸ்டூவர்ட் உள்ளே போய் நல்லா விளையாடுறான். ஸ்டூவர்ட் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பால் வந்து ஜார்ஜ் கிட்ட போயிடுது. ஸோ ஜார்ஜோட இன்னொரு ஃப்ரெண்டு முட்டா என் பக்கம் கிக் பண்ணுறான் அப்படிங்கிறான். அதை கேட்டு ஜார்ஜுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதே நேரத்தில் ஸ்டூவர்ட் என்கிட்ட பாலை பாஸ் பண்ணு அப்படின்னு ஸ்டூவர்ட்டை சொல்கிறான். ஸோ ஜார்ஜ் ஓங்கி கிக் பண்ணும்போது அந்த பால் ஸ்டூவர்ட்டோடு சேர்ந்து தீக்கிட்டு போய் நம்ம ஜார்ஜை திட்டின அவனோட ஃப்ரெண்டு மூஞ்சில் பட்டு கோல் போஸ்ட்டில் விழுந்து கோல் ஆயிடுது. நம்ம டீம் ஜெயிச்சிருது. எல்லோரும் செலிப்ரேட். நல்ல வேலை, ஸ்டூவர்ட்டுக்கு ஒன்றும் ஆகலை. மறுநாள் நம்ம ஸ்டூவர்ட் அவனோட பிரதர் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளேனை உருவாக்குறாங்க. அந்த பிளேன் ஒரு சரியான ஏரோப்ளேன் இருக்குது. மஞ்சள் கலரில் மஞ்சேன்னு இருக்குது. ஆனால் என்ன, அது இன்னும் ஒர்க் பண்ணணும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜார்ஜோட ஆக்சுவல் ஹியூமன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து, மச்சான் நான் ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கேன், வா அதை போய் கொளுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே ஜார்ஜ் ஸ்டூவர்ட்டை கழட்டி விட்டுட்டு, நீ வந்து ஸ்னோபால் கூட விளையாடு ஸ்டூவர்ட், நான் என் ஃப்ரெண்டோட போய் ப்ளே ஸ்டேஷன் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸ்டூவர்ட் சோகமாக நிற்கிறான். சரி நம்மளே இந்த ஃப்ளைனை ரெடி பண்ணிடுவோம், ஜார்ஜோட ஹெல்ப் வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட் அந்த ஃப்ளைனை ரிப்பேர் பண்ண போகிறான். அப்படி போகும்போது அதுக்குள்ளே போய் அவன் வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ண பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது தெரியாதனமா அந்த லிவரை ஆன் பண்ணியிருந்தான். ஃப்ளைன் ஆன் ஆகிடுது. ஸ்டூவர்ட் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அப்போது ஜார்ஜுக்கு சத்தம் கட்டு ஸ்டூவர்ட் ஃப்ளைட்டில் மாட்டிக்கிட்டாங்க. போது ஜார்ஜோட ப்ளே ஸ்டேஷன் கொண்டு வந்த ஃப்ரெண்டும் ஸ்டூவர்ட்டை தேடி ஓடுறாங்க. ஸ்டூவர்ட் வந்து அதுக்குள்ளே நிற்கிறான். என்ன பண்ண, லிவரை பிடிச்சி இழுக்கணும்னு சொன்னோன்னே லிவரை பிடிச்சி ஸ்டூவர்ட் இருந்தோன்னா ஸ்டூவர்ட் வந்து ஃப்ளைட்டில் பறக்கிறான். வீட்டுக்குள்ளேயே பறக்கிறான். அப்பா கேட்குறாரு, என்ன பிரச்சனை? ஸ்டூவர்ட் பறக்கிறான். என்னது பறக்கிறானா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளே தான் பறக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அம்மா கதவை திறந்தோன்னே அம்மா அவன் ஸ்டூவர்ட் வெளியே பறக்கிறான். வெளியே பறந்து அப்படியே பார்க்க பக்கம் போகிறா. ஏன்னு கற்றுட்டு அப்பா அம்மா ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் ஸ்டூவர்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி அப்படியே பின்னாலே ஓடி போகிறாங்க. அப்படி போகும்போது கடைசியில் ஒரு பாறையில் முட்டி ஸ்டூவர்ட் ஃப்ளைட் கிராஷ் ஆகிடுது. ஆனால் ஸ்டூவர்ட்டுக்கு நல்ல விதமாக எதுவுமே ஆகலை. அப்போது அம்மா பார்க்குறாங்க, எல்லோரும் வந்துட்டு கடைசியில் ஜார்ஜ் சோகமாக அவனோட ஃப்ளைட்டை தூக்கி குப்பையில் போட்டுருதான். ஸ்டூவர்ட்டும் நம்மளால தான் ஜார்ஜோட ஃப்ளைட் உடச்சிச்சின்னு சோகமாக இருக்கான். அப்பா ஸ்டூவர்ட்டுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கும்போது மறுநாள் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலில் வந்து எல்லா பசங்களும் அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஸ்டூவர்ட் வந்து என் கூட வாரியா அப்படி கேட்கும்போது எந்த பசங்களுமே ஸ்டூவர்ட் கூட சேர மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம ஜார்ஜ் வந்து, நான் என் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன், நீ அம்மாட்ட சொல்லிடு, ஆனால் நான் தான் உன்னை வீட்டில் வந்து விட்டுன்னு போய் சொல்லணும், அப்போ தான் நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னா. ஸோ ஜார்ஜும் இங்கே ஸ்டூவர்ட்டை கழட்டி விட்டான். ஸ்டூவர்ட் சோகமாக தன்னோட அந்த மினி கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். இப்படி போய்கிட்டு இருக்கவரில் திடீர்னு ஒரு பறவை வந்து மேலேருந்து வந்து விழுந்துட்டு எங்கள் ஸ்டூவர்ட்டோட காரில் விழுந்துட்டு சீக்கிரம் போங்க, அந்த ராஜாளி அதாவது அந்த கழுகு விரட்டுது அப்படின்னு சொன்னோடனே ஸ்டூவர்ட் அந்த பறவை அங்கேருந்து காரில் காப்பாற்றி இந்த கழுகிட்ட மாற்றாமல் இப்படி இல்லாமல் வேகமாக ஓட்டுறான். எல்லாரையும் தள்ளி போங்கன்னு சொல்லி ஓட்டுறான். லாரிக்கு அடியிலாம் போய் கடைசியில் ஒரு பைப்புக்குள்ளே வந்துடுறான். அடுத்த சீனில் பார்த்தோம்னா ஸ்டூவர்ட் அந்த குருவியை வீட்டுக்குள்ளே தூக்கிக்கிட்டு வரான். அப்போ அந்த குருவி சொல்லுது, ஏல சுண்டலி, நீ பழசாலி தாம்ல, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் என் கால் நல்லாத்தான் இருக்குது, என்னை இறக்கி விட்டு தொலையும், இறக்க தான் உடஞ்சிருக்கு, கால் நல்லா இருக்கு, நான் நடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஸ்டூவர்ட்டு பல்ல அடிச்சுட்டு இறக்கி விடுறான். அப்புறம் ரெக்கைக்கு கட்டும் போட்டு விடுறான். அந்த கழுகுவையை படுத்தின பாட்டில் என் ஹேர்பின் மணி உடஞ்சிருச்சுல அப்படின்னு அந்த குருவி ஸ்டூவர்ட்டுக்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லுது. அப்புறம் ஸ்டூவர்ட் அம்மா கிட்ட குருவியை காணிக்கான். அம்மா வீட்டில் அந்த குருவியை சேர்த்துக்கிட்டாங்க. குருவி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஸ்டூவர்ட்டு போய் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட்டு வம்பா போகிறான். அடுத்த சீனில் பார்த்தோம்னா கழுகு வந்து, வந்த வேலை ஞாபகம் இருக்கட்டும், போனோமா ஆட்டையை போட்டோமா வந்தோமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்போ தான் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 2 பக்கியோடும் களவாணி பேவிலன்னு தெரியுது. அப்படியே பார்த்தோம்னா அடுத்த சீனில் குருவிக்கு ஸ்டூவர்ட் அந்த உடஞ்சி போன ஹேர் பின்னை ரெடி பண்ணி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணதான். இப்படி இந்த 2 பக்கியும் ஒன்றா கடலை விட்டுக்கிட்டு இருக்கதை அந்த கழுகு பையன் பார்த்துட்டான். மறுநாள் நம்ம குருவி குளிச்சுக்கிட்டு இருக்கையில் கழுகு வந்து
களவாங்க போன இடத்துல காதல் கேட்குதோ காதலை அடித்து பல்லெல்லாம் கழட்டிடுவேன், ஒழுங்காக வேலையை போகிற அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டு அதுக்கு பயந்து அம்மாவோட மோதிரத்தை அந்த குருவி ஆட்டையை போட்டுருச்சு. இது தெரியாமல் நம்ம ஸ்டூவர்ட்டு பைப்புக்குள்ளெல்லாம் போய் அலசி பார்க்கலாம். ஆனால் அங்கே ஒரு மண்ணும் கிடைக்கல. அங்கே போய் ஸ்டூவர்ட்டு மாட்டிக்கிட்டான். கடைசியில் எப்படி தப்பிச்சோம் பொழைச்சோம்னு திருப்பி வந்துட்டான் மேலே. அப்படி திரும்பி வந்து திருநறது இந்த பக்கி தான் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவளையே கட்டி பிடிச்சிக்கிறான். நைட்டோட நைட்டாக அந்த திருட்டு பக்கியும் விட்டு விட்டு வாடி போயிடுச்சு. நம்ம பையன் ஸ்டூவர்ட்டு இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகிட்டான். அப்பவும் நம்ம பையன் ஓடி போனால அந்த குருவியை தேடி போகிறான். அதை ஜார்ஜ் பார்த்துடுறான். என் மனசை மாற்றலான்னு மட்டும் நீ நினைக்காத ஜார்ஜ் அப்படின்னு ஸ்டூவர்ட்டு சொல்லிடுறான். ஜார்ஜ் அதுக்கு ஸ்டூவர்ட்டை பார்த்து, உனக்கு நீ கிறுக்கிற்கு எதுவும் பிடிச்சிட்டார அந்த கழுதையை தேடி போகிற அப்படின்னு வந்து ஜார்ஜ் இந்த ஸ்டூவர்ட்டை பார்த்து சொல்கிறான். ஸ்டூவர்ட் இதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவியை தேடி போகிறான். போகிறப்ப சும்மா இருக்கிறதுக்கு ஏன் போவனா என்ன, பூனையை எழுப்பிருப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டோம்பல் பூனையை கூட்டிகிட்டு போவான். பூனையும் தலையெழுத்துன்னு ஸ்டூவர்ட்டு கூட போகுது. 2 பேரும் சேர்ந்து இந்த குருவியை ஊருக்குள்ளே தேடுறாங்க. ஸ்டூவர்ட்டு போய் பலூனை பிடிச்சிக்கிட்டு ஒரு பில்டிங் மேலே அப்படியே போகிறான். போயிட்டு கையில் ஒரு கூட்டி அம்பு மாதிரி வச்சுக்கோ, இல்லை எவனாச்சும் இருக்கலா வந்தியன்னா சுட்டு தள்ளிடுவேன் அந்த மாதிரி பேசிக்கிட்டே போகிறான். கரெக்டாக நம்ம சந்திரமுகி படத்தில் வடிவேல் அந்த சந்திரமுகி ரூமுக்குள்ளே போவானே அந்த மாதிரி பயந்துக்கிட்டே போகிறான். இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு கழுகு சொன்னோன்னு அவன் போய் பயந்துட்டான். குருவி என்கிட்ட கொடுத்துடல, நீ குருவி வாண்டதற்கு எனக்கு தெரியுமில்ல, ஒழுங்காக தந்துரு, உனக்கு மறுவாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட் வந்து கழுக மறக்குதான். இல்லை நான் எங்கெல்லாம் அவளை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அவள் வந்து அவளை நீயே கூட்டிகிட்டு போகல அப்படின்னு கழுகு சொல்லுது. ஸ்டூவர்ட் உடனே குருவி வந்துருச்சு. ஸ்டூவர்ட் நம்ம குருவியை பார்த்துட்டு என் கூட வந்துரு, இந்த இடத்த விட்டு பறந்துரு அப்படிங்க. அப்போ பார்த்தா அந்த பக்கி நவராமல் இருக்குது. அப்போ கழுகு சொல்லுது, நாங்கள் உன்னை ஏமாற்றிட்டோம்ல, வென்று உங்கள் அம்மா மோதிரத்தை இருந்தால் பார்த்துக்க, அதை எடுத்தது நாங்கள் தான், எடுத்தது இவ தான், நீ சோக்கராகவே இருக்கியல அப்படின்னு சொல்லி கழுகு வந்து ஸ்டூவர்ட்டை பார்த்து சொல்லுது. ஸ்டூவர்ட் உடனே கழுகு பார்த்து, எவ்வளோ இது உண்மையா அப்படின்னு கேட்கான். அதுக்கு அந்த குருவி பேவில், என்னை மன்னிச்சிரு ஸ்டூவர்ட், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்லுது. இப்படி பேச்சாக இருக்கையில் நம்ம போய் ஸ்டூவர்ட் சும்மா இல்லாமல் அம்பை வச்சு கழுகு குத்தி போடுதான். அப்புறம் கழுகு கோவம் வந்து ஸ்டூவர்ட்டை தூக்கிட்டு போய், நான் இவனை கொல்ல மாட்டேன், இவன் தற்கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி பில்டிங் மேலேருந்து அவனை தூக்கி போடுறது. போன வாக்கில் அவன் விதி ஆயுசு கட்டி போல அங்கே போன ஒரு கவர்மெண்ட் குப்பை வண்டியில் விழுந்து பொழைச்சிடுறான். இங்கே நடக்க கூத்து தெரியாமல் நான் இதுக்குள்ள இருக்கேன், நானும் காப்பாற்ற வரேன் அப்படின்னு நம்ம ஸ்டோம்பல் பூனை மேலே வந்து கழுகுக்கிட்ட மாட்டிக்கிச்சு. நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு குப்பை மேட்டில் நிற்கான். அங்கே பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்கில் குப்பையில் போட்ட அவனோட உடஞ்சி போன ஃப்ளைன் அங்கே கிடக்கு. இதை பார்த்து நம்ம போய் திண்ணீர் இடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஃப்ளைட்டை உட்காந்துக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் பெரிய மெக்கானிக் ஆச்சு. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா குருவி மனசு மாதிரி கழுகுகிட்ட இருந்து தப்பிச்சு வருது. கழுகு வந்து குருவியை விடாமல் துரத்திக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ நம்ம ஃப்ளைட்டை ரெடி பண்ணிவிட்டு ஏரோப்ளேனில் வந்துட்டு ஹீரோயினை அப்படியே காப்பாற்றிட்டு அப்படியே 2 பேரும் பறக்குறாங்க. ஹீரோயினை கழுகுகிட்ட இருந்து ஹீரோ காப்பாற்றிட்டாரு. இப்போ ஹீரோவை கழுகுகிட்ட இருந்து யார் காப்பாற்ற போகிறா அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ கொஞ்சம் மண்டை கோளாராக யோசிச்சு ஃப்ளைட்டை தூக்கி கழுகு மேலே சொருகிடுறப்பல கருவி செத்துருது. அப்போ நம்ம ஹீரோ கீழே விழப்போவையில் குருவி வந்து ஹீரோவை காப்பாற்றிடுது. படத்தோட எண்டிங்கில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. குருவி சுதந்திரமாக பறந்த போது இப்படி ஒரு அட்டகாசமான கதையை சொல்லி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. இதோட இந்த வீடியோவும் முடியுது. மறக்காமல் நம்ம மூவிரல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்ப்போம். சரியால வரட்டா?